தேர்வு முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவு புகார்களை கண்டித்து கோக்ரோச் ஜனதா கட்சி மற்றும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் ஒன்றிணைந்து இன்று புதுடெல்லியில் உள்ள பாராளுமன்றத்தை முற்றுகையிடும் பிரம்மாண்ட பேரணியை நடத்தியிருந்தனர். பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய இன்றைய தினத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் உயர் பாதுகாப்பு வளையங்களை உடைத்து பாராளுமன்றத்தை நெருங்கியதால் டெல்லியில் உச்சகட்ட பதற்றம் நிலவியது. இந்தியாவில் அண்மை காலமாக மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வுகளில் தொடர்ச்சியான வினாத்தாள் கசிவுகள், தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் முறைகேடுகள் அரங்கேறி வருவதாக மாணவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. இதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் தேர்வு முறையில் வெளிப்படையான சீர்திருத்தங்கள் தேவை என்றும் வலியுறுத்தி கடந்த ஒரு மாதமாக ஜந்தர் மந்தர் பகுதியில் மாணவர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில்தான் பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் இன்றைய நாளில் சலோ சன்சாத் என்ற முற்றுகை போராட்டத்திற்கு மாணவர் அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்தன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லி போலீசார் பாராளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் BNSS பிரிவு 163 கீழ் தடை உத்தரவை அமுல்படுத்தியிருந்ததுடன் பேரணிக்கு அனுமதியும் மறுத்திருந்தது. எனினும் தடைகளையும் மீறி ஜந்தர் மந்தர் மற்றும் மண்டி ஹவுஸ் ஆகிய பகுதிகளில் இருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பாராளுமன்ற வீதியை நோக்கி பேரணியாக முன்னேறினர். போலீசார் அமைத்திருந்த பல அடுக்கு இரும்பு தடுப்புகளை போராட்டக்காரர்கள் ஆக்ரோஷமாக உடைத்தெறிந்தபடி பாராளுமன்ற வளாகத்தின் மிக அருகே சென்றனர். மாணவர்களின் கூட்டம் கட்டுப்பாட்டை மீறி பாராளுமன்ற வளாகத்தை ஒட்டியுள்ள சாஸ்திரி பவன் மற்றும் ரைசினா சாலை பகுதிக்குள் நுழைந்ததால் நிலைமை போர்க்களமாக மாறியது. கூட்டத்தை கலைக்க டெல்லி போலீசாரும் துணை ராணுவ படையினரும் மாணவர்கள் மீது கடுமையான தடியடி நடத்தினர். மேலும் கூட்டத்தை ஒடுக்க கண்ணீர் புகை குண்டுகளும் வீசப்பட்டன. இந்த தள்ளுமுள்ளு மற்றும் தடியடியில் பல மாணவர்கள் காயமடைந்தனர். CJP அமைப்பின் நிறுவனர் அபிஜித் தீப்கே உட்பட நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் போலீசாரினால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். போராட்டம் மிக தீவிரமடைந்து மாணவர்கள் பாராளுமன்றத்தின் பிரதான நுழைவு வாயில்களை நெருங்கியதை அடுத்து பாராளுமன்ற மற்றும் குடியரசுத் தலைவர் மாளிகையின் அனைத்து பாதுகாப்பு கதவுகளும் அவசரமாக மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டன. பாதுகாப்பு காரணங்களுக்காக பாராளுமன்றத்திற்குள் இருந்த மூத்த அரசு அதிகாரிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மிக அருகில் திரண்டு முழக்கமிட்டுக் கொண்டிருந்த அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் வாகன அணிவகுப்பு பாராளுமன்ற வளாகத்தை விட்டு அவசரமாக வெளியேறியது. டெல்லியில் நிலவிய உச்சகட்ட பதட்டத்தை தொடர்ந்து மேலும் கூட்டங்கள் திரள்வதை தடுக்க ஜந்தர் மந்தர் பாராளுமன்ற வீதி மற்றும் மத்திய டெல்லியின் பல பகுதிகளில் இணைய சேவைகள் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டன. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக ராஜீவ் சவுக், ஜன்பத், படேல் சவுக், மத்திய செயலகம் உள்ளிட்ட 5 முக்கிய டெல்லி மெட்ரோ ரயில் நிலையங்களின் நுழைவு வாயில்களும் உடனடியாக மூடப்பட்டன. பாராளுமன்றத்தின் உள்ளேயும் எதிர்க்கட்சி MPக்கள் நீட் முறைகேடு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு எதிராக கடும் முழக்கங்களை எழுப்பியதால் அவையும் சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது பாராளுமன்ற பகுதி பலத்த ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது.